மாசத்துல மருமகளை ஆத்தாக்கு குழம்பாக்கு குழம்புல உப்பு இல்லை காய்கறியில அது போடல பாத்திரத்தை துவக்கு என் துணியை துவ மாமனார் விட்டு காலை அமுக்கு மாமியார் விட்டு கைக்கு மாமியா சண்டை மருமக சண்டைன்னு வருது ஏதாவது ஒரு ஊர்ல மாமனார் மருமகன் அடிச்சுக்கிட்டாலும் பேர் வந்திருக்கா கூட பேச முடியல அவங்க வந்தா பட்டுக்கிறது இவங்க வந்தா நொட்டுக்கிறது புருஷனை புடுங்கா புடுங்கன்னு புடுங்குறீங்க அப்படியே உள்கருத்து அப்படியே ஓதுறாரு முகரையில முள்ள விட்டு அடிக்க ஓ இதிகாசத்தை ஈயத்த காய்ச்சி ஊத்த ஓ நாகரிகத்தில் நாயை விட்டு கடிக்க சோளங்கூர்ணி வெண்ண என் கந்தலக்கோட்டை வெண்ண என் பெருங்குளூர் வெண்ண என் ஓட்டமேடு வெண்ண பேசுற தஞ்சாவூர் வெண்ண தாய் தப்ப சீர் கொடுக்குறாங்க பேசுற ஓத்தா மகளே ஓ மக தாம் மக கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க ஆத்தாப்பே இம்புட்டு சீர் வருஷம் கொடுத்து விடுறாங்கல்ல நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமகனும் டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் ஓத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஒருத்தி சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தர் ஒருத்தி மயிலாக வந்தாளா அத்தனை பார்த்து அசந்து போய் நீனாளா அதுக்கே தகந்துதான் ஆயா தங்கராசு ஆசைய காத்துல தூது விட்டு அடியில பாவாடைய கிழிச்சு விட்டு என்னையா பாட்டையே தப்பா பாடுற இவ எப்படி பாட்டா எப்படி பாடிக்கு இருக்கா ரமேஷ் ஆளு நல்லா இருக்கா தலக்கருத்தம் முடிச்ச முண்டியா இருக்காடா உனக்கு தானப்பா தெரியும் எங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஊக்கு எதுல குத்த போதுன்னு தெரியல எதாவது குத்திட்டு போச்ச வாழ்க்கையே குத்திக்கிட்டு தான் கிடக்கு ஊக்கு குத்துனால நீ கத்தாம இருக்கிய அது வரைக்கும் தெரியல நான் கவலைப்படுறேன் நான் பல குத்த வாங்கியிருக்கேன் பரவாயில்ல வாய் நல்லா பேசுறிய பேசுவேன் சார் பேசுவேன் சாரா என்ன சார் மோர்னு இருக்கு என்ன சொல்லுங்க சார் பத்தம் தெரியுது அரிப்படுத்த முண்டேன் சொரியறால சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வந்தாரே வாழ பேர் தமிழன் பண்பாடு சரி ஐயா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க யாரை பிடிச்சி அப்படிலாம் இல்லைங்க நான் உனக்கு புருஷனா ஒர்க் பண்ண வந்திருக்கேன் நீ புருஷனா ஒர்க் பண்ணோம்னா அதோட உன் ஆயுசு முடியுதுன்னு அர்த்தம் ஏன் இல்ல புருஷனா ஒர்க் பண்ண வந்திருக்கேங்கிறியே அப்ப எத்தனை பேர் ஆளை போட்டு தள்ளிருக்க இனிமே கணக்கு எடுக்கணும் முதல்ல கணக்கு எடுத்தாதான் இதுல முத பேரை நான் தான் உங்களுக்கு நீங்க எனக்கு புருஷனா ஹார்ட் ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க உங்களுக்கு பொண்டாட்டியா ஹார்ட் ஒர்க் பண்ண என்ன கூட்டு வந்திருக்காங்க நிஜமாவா ஹார்ட் ஒர்க் பண்ணா பண்ணுவியா நீங்க பண்ண ஆள் நல்லா அழகா இருக்க நல்ல சூப்பர் புள்ளையா இருக்க ஆனா வாய் சரியில்லை உனக்கு வாய் உள்ள புள்ளத்தான் பொழைக்குமா இந்த வாயை வச்சுக்கிட்டா எல்லாரும் சரிபடுறாத மிஸ் ராதா இந்த வாயை வச்சுதான்டா பல குடும்பத்தை நான் காப்பாத்திட்டு இருக்கேன் ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்க வாய் எல்லா இடத்துலயும் எடுக்காது வாயை சரியா வைக்கிறதுல சரியா வச்சா சரி பண்ணிக்கிறீங்க எந்த இடத்துல எப்படி வெட்ட வெக்கங்கட்ட புண்ண என்னடா வெங்காயம் வாடா கிறுக்கு முண்டா எதை கொண்டு அடிக்கிறோம் வாடா நல்ல ஆம்பளை வச்சு பாரு என்ன துரப்பாட்டி திருவுப்பா பொம்பள மாதிரி பேசு வாடா 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 இந்த மைக்ல சத்தம் இல்ல எர்த்து கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி அப்பா வைப்பா நாக்க சொல்லட்டிக்கிட்டே கிடக்குற அந்த ஆளுக்கு ஒரு எச்சி புத்தி இருக்குது அப்படின்னாலும் ஆளு கலராயிருவோம் பார்க்கல ஒரு பொம்பளை இவ்வளோ ரப்பு எடுத்து பேசுறியே உன்னெல்லாம் எப்படி வீட்டில் கஞ்சி ஊத்துறாங்க நான் கேட்குறேன் இப்போ பெண்ணுன்னா முதல் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு கொஞ்சமாவது ஒரு வெக்க புத்தி இருக்கணும் புரியுதா கொனட்டணும் ரெவடிச்சிருக்க மாதிரி நிற்கிற கொனட்டுவேன் எப்பயாவது கொனட்டுவேன் நீ ராதா செல்வி எப்பேற்பட்ட பக்கா ரெவடி முண்டன்னு ஊருக்கே தெரியும் தெரிஞ்சா சரி ஆனா இந்த வாய் என்கிட்ட ஓட்டாத யாரு வாயை நறுக்கிட்டு போயிருவேன் உன் வெத்து ஓட்டு உன் வெறும் ஓட்டு எவ்வளவு இழுச்சாய் வருவா பாரு அவள்கிட்ட வச்சு ஓட்டணும் எனக்கு கிடைச்ச இழுச்சாச்சிருக்கு இன்னைக்கு நீ என்னகிட்ட ஓட்டணும்னு வச்சுக்க வக்க மக்கா பெருங்குளூர் பெரிய ஆஸ்பத்திரி வச்சு உனக்கு குளுக்கோஸ் ஏற விட்டுருவேன் குளுக்கோஸ் ஏத்தனால அங்க நான் கத்தாம படுத்துக்கிருவேன் முக்கு ரோட்ல வச்சு மூத்திரம் தெரிக்க வாயில குத்திய பாத்துக்க எங்க கிளம்பிட்டாரு போய் மூத்திரம் பேசிட்டு வா 3 மணி நேரம் பேயாம வா அவருக்கு நீர் கடுப்பா இருக்க வாயை வச்சு உறிஞ்சிட்டு வா யார் நீங்க முதல்ல என்னடி ரொம்ப அரட்ற ஓடி வாடிங்கிற ஏகவசனம் என்ன பேச அப்படி தாண்டி பேசுவேன் மதியாதா தலைவாசல் மிதியாதன்னு சொல்லியிருக்காங்க நீ போடி வாடினா உன்னை பொட்டான்னு சொல்லுவேன் நானு போட்டா போடா வெங்காய என்னடா என்ன அனுப்பிடுவ சிஞ்சலைப்பா நல்லா இருக்கா ரமேஷ் என்னடா கடைசில லூசா இருந்திருக்காடா எங்க நான் அமுக்குனல நீ அமுக்கு இது ஒண்ணு அமுக்கி நான் ஊர்ல செருப்படி வாங்கறதுக்கு உதத்திட்ட மானகட்ட லூசு முண்டியா வைட்டாலே நல்லா மானகட்ட பெண்ணுன்னா ஒரு நாணம் இருக்கணும் புரியுதா ஆனா நீ பார்க்க நல்லா தான் இருக்க ஆனா உன்னையெல்லாம் 10 நிமிஷம் எவனாவது உத்து பார்த்தேன்னு வச்சுக்கவேன் ஒண்ணுக்கு இருக்கிற கூட தூக்கி உள்ள ஓட்டு ஓடியா போயிருவேன் இளவெடுத்த மகனை ஐயா சொல்றாரு பாருங்க அப்படியே உலகத்துக்கு கருத்தை ஓதுறாரு என்னைய பார்க்கும்போது உத்து பார்க்குறவங்க உள்ள தூக்கி பார்க்க மூதேவிக்கு பிறந்த மூதேவி
இருக்கிறதே பச்சை மிளகா சைஸில் அதை நீ உள்ளே போட்டுக்கிட்டு ஆட்டினா வெளியே போட்டுக்கிட்டு ஆட்டினடா அனகொண்டா சைஸில் வச்சிருக்கிற என்னைய பார்த்தோன்னா உத்து பார்க்குறவன் உள்ள தூக்கி பார்த்துக்கிறேன் ஓ முகரைய பார்த்தாக்கா பேண்ட கிளவி கூட எந்திரிக்க மாட்டேன் அதுக்கு என்ன பண்ணுறது யாரு மிளகா பிடிச்சுன்னு மிதமா நினைக்காத மிளகால வாயில வச்சு பாரு கடவுளை பேத்துட்டா விட அப்படியா ஆமா பாப்பமே ஆனா ஆள் நல்லா இருக்கு நீ உனக்கு அது வாய் மட்டும் தெரியாது நீ எங்கேயோ போயிருவேன் எங்கேயோ ஒரு ஆம்பளைக்கு சபைக்கு வந்துட்டா மரியாதை கொடுக்கறதுன்னு புரியுதா வாங்க சார் என்ன வாங்க என்ன ஐயா வந்துட்டீங்களா வந்துட்டு ராதா செல்வி பாலை சாப்பிட்றீங்களா ஜெயரமேஷ் வீடு பழத்தை சாப்பிட்றீங்களா நீங்க தானே மரியாதை கொடுக்க சொன்னீங்க இதுக்கு தான் நான் மதுரை இருந்து போங்கிட்ட பாலை சாப்பிட அங்க பழம் சாப்பிட நீங்க வந்துடுறேன் தானே மரியாதை கொடுக்க சொன்னீங்க மரியாதைனா மரியாதை பேச கத்துக்கடி முதல்ல எல்லாமே பேசுவீங்களா அப்படி சிரிக்க மாதிரி பேசிக்கிறீங்க அதுக்கு தான் சொன்னாங்களாம் என்ன எங்கேயோ போனா மாரியாத்தா என்ன தூக்கி போட்டு ஒருத்தவன் ஏறாத்தா 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 நானா பெருங்கால ஒரு கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர ராதா செல்வி இதுக்குள்ள வச்சா இத்த தண்டி சார ஆமாடா ரோட்ல நிக்குது வேம்பு ரமேஷ் பெருங்களூர் ரோட்ல நிக்குது வேம்பு நடுவுல போகுது பாம்பு நீ ஜெயரமேஷ புடிச்சுக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி உள்ள நின்னுக்க ஊமா வெக்கம்ல ஆளை வச்சிருக்க கோரஸ் விடுறதுக்கு சேர்த்து அப்போ ஒரு லட்சம் அவர் கூட தெரியுது பொம்பள இவ்வளவு தூரம் ரப் எடுத்து பேசுறீ உனக்கு எவ்வளவு ரப் இருக்குன்னு ரப்பு நான் கேக்குறேன் சாம்புக்கும் பாம்புக்கும் என்ன ஒத்துமை சொல்லுவா சாம்பு போட்டா முறையா தள்ளும் பாம்பு போட்டாலும் வாயில முறையா தள்ளும் கிறுக்கு முண்டை இவ்வளவுதான் நீ கத்துக்கிட்டது என்ன சாம்புக்கும் பாம்புக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு என்னப்பா நீ சாம்ப பிடிச்சாலும் விழுக்கு விழுக்குன்றதா இருக்கும் பாம்பை பிடிச்சாலும் விழுக்கு விழுக்குன்றதா இருக்கும் பாம்பை பிடிச்சி உன் பாம்பு தான் பல்லு போய் கிடக்க அப்புறம் என்ன நீங்க மனசு வைங்க பாம்பு படம் எடுத்து ரொம்ப பேசாதடா என்னடி கையை நீட்டற என்னடா 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 என்னடி ஓவரா பண்ற என்ன அலப்புறியா கத்தி பேசி காரியக்காரப்பட்டவங்க நினைக்கிறியா உருட்டி பேசி நாட்டாம்பட்டவங்க நீ அந்த தேட போறியா ராதா செல்வி என்னடா தொங்குறாச்சு கும்பலனா அடக்கம் ரொம்ப முக்கியம் அடக்கம்னா நீ சுடுகாட்டுல ஏறிக்கிட்டு போய் பார்க்கணும் இங்க எதுக்கு நக்கறதுக்கு வந்து அடக்கத்தை பார்க்கறது நீ தான் அடக்கமான பண்ணி கேள்விப்பட்ட ஆணி கச்சலர கட்டவை கட்டப்பின் இருக்க அதற்கு தகா சொல்லி வச்சிருக்காங்கடா ஓ காட் பியூட்டிஃபுல் அக்தா வீடு ஓடி ஓடி அது என்னடா ஓடிடு ஓடிங்கற மொத்தம் இது போய முடியும் என்ன பேசலாம் பேசுறீங்களே இப்படி என்ன பேசலாம் பேச என்ன கிறுக்கு பண்ற உங்க அறிவுக்கு நீங்க என்னத்த சாப்பிடுறீங்க சார் மானங்கட்ட லூசு முண்டை ஊருக்குள்ள வருதுன்றதே பெருங்கால ஒரு முக்கு ரோட்ல 3 பேர் போட்டாங்களா வாண்ட வட்டி திட்டீர் 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 அண்டங்காக்காக்கு மண்டை பெருசான் கோடு போட்ட சட்டை அண்டங்காக்காக்கு மண்டை பெருசான் இவங்க அப்பத்தாவுக்கு பெரிய ஊருக்கு போறேன்னு சொன்னாலாம் ஒருத்தி ஆமாடா வயக்காட்டுல நின்றுச்சான் பருத்தி பொத்துக்கிட்டு போடி வெட்டி அட குளத்துல கிடக்குது கழுத்தி சும்மா புடிச்சி நாங்கள போட யார சொல்ற லூசு முண்டியாவே போயிட்டாலே பேசுங்க சார் எப்ப உங்ககிட்டலாம் பேசினா என் வாய் இது கொண்டு போயிருப்பான் ஒரு பொம்பளைனா ஒரு அடக்க இருக்கணும் முடி புருஷனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க பெண்கள் நாங்க தாங்க யாரு சொன்னா நீங்க எந்த அயோக்கியத்தன பொண்ணுக்காரனையே இப்படி பேசுறடி ஒன்னெல்லாம் புருஷன் 3 நேரத்தை இதுல மிதிச்சு வரட்டி விட்டுருவாங்க விருச்சக ராசிடா நான் மட்டும் காலத்துக்கு வச்சேன்னா சடச்சடன்னு அடிக்கும்டா மூத்திரத்தை அடி முண்டை அப்புறம் நீ அடிக்கலாம் சட்ட சட்ட ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு அம்மா ராதா செல்வி சரி உன்னை எவன் ஒருத்தவன் கல்யாணம் பண்றானோ அவன் அதோட செத்தியான் என்ன பேசினாலும் பேசுறீங்க பேசிக்கிட்டா இடத்தை காலி பண்ற வாய் எப்படியோ ஏன் வாய் அப்படித்தான் இந்த வள பாப்பா மோதி பாப்பா எந்த நேரமும் ஓல்னு கத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு பிடிக்காத விஷயம் முதல்ல கிளம்புடா முதல்ல இங்க யாரு ஆம்பளனால பேசத்தான் பிறந்திருக்க பொம்பளை பேச வைக்கிறத நாங்க தான்டா நாங்க பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டு தான் தலை இருக்கீங்க சிறந்தவர்கள் பெண்கள் நான் சொல்றேன்டா அந்த தலை சிறந்த பெண்களையும் உருவாக்க காரணம் ஒரு ஆம்பளை அதமா ஆண்கள் இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காரணமே பொம்பளை நாங்க தான்டா நீங்க தாய்மன்ற பட்டத்தை அடைய வைக்க துடிக்கிற ஆம்பளை நாங்க உனக்கு தகப்பேங்கற பட்டத்தை கொடுக்கறதே நாங்க தான்டா என்ன தாயாக்குறதால நீ தகப்பன்ற பட்டத்தை கொடுக்க முடியும் அதுக்கு காரணமே ஆம்பளை தான் தாயாக்கி கிழிச்சவன் முகரையில முள்ள விட்டு அடிக்க ஒரு கட்டிங் அடிச்சு விட்டு பெருங்குளூர் பஸ் ஸ்டாண்டு முக்கு ரோட்ல உட்காந்துக்கிட்டு நாயை பிடிச்சி நக்கிக்கிட்டு கிடக்குற அவங்க தாயாக்குறாங்க ஓ முகர நல்லா இருந்தா நான் ஏன் நாய் கிட்ட போறேன் நாசம் பத்து போறேன் என்னடி அரட்டற கணவனை கண்கண்ட தெய்வம்னு சொல்லி இருக்காங்க புருஷனே புண்ணியம் பண்றீ நீ நினைக்கிறேன் கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் சொல்லி வச்சிருக்காங்க எந்த பொம்பளை அப்படி நினைக்கிற நீ எந்த ஆம்பளை அப்படி நினைக்கிற ஆம்பளை என்னைக்குமே சொக்க தங்கம் சொக்கத்தின் தங்கமே பெண்கள் நாங்க தான்டா பெண்கள் பேசாத ஆம்பளை தான் பெஸ்ட் பொம்பளை தான்டா பெஸ்ட் விட்டு கொடுத்து போற மனப்பாமை உள்ள இருக்கிற ஆம்பளை மட்டும்தான் விட்டு கொடுத்து போற மனப்பாமை ஆம்பளை தான் இருக்கு நீங்க விட்டு கொடுக்கலாம்
நாங்க பொம்பளை வாங்க புரிஞ்சா நாங்க வாசப்படியில வாக்காந்துருக்கோம். நீங்க 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க, நான் விட்டு கொடுத்துட்டு வாக்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ பல பொம்பளை சொல்லி பார்த்துட்டு நாங்க அப்படி புத்தி கிடையாது. நீ விட்டு கொடுத்து போறேன்றியே. இங்க உன் பெண்ணு இருக்கதானே ஊர்பட்ட பெண்கள் இருக்காங்க. எங்க நாடகம் பார்க்குற பெண்கள்ல எத்தனை பேர் உங்க மாமியா கூட உட்கார்ந்து நாடகம் பார்க்குற கை தூக்க சொல்லு பாப்போம். ஐயோ ஏன் வர்க்கத்தை கை தூக்க சொல்றீ ஓத்தாம தூக்க சொல்லு. ஒரு பொம்பளை அகம்பா புடிச்சிடாத. ஊருக்கு மாமியா சண்டை மருமக சண்டைன்னு வருது. ஏதாவது ஒரு ஊர்ல மாமனார் மருமகன் அடிச்சுக்கிட்டாலும் பேர் வந்திருக்கா? வராது. ஏன்? நாங்க ஒரே சரக்க ஒரே கப்பல ஊத்தி ஒண்ணா உட்காந்து குடிப்போம். நீங்க சொன்னீங்களா என் வர்க்கத்தை? உன் வர்க்கம் அமைதியா உட்காந்துருக்காங்களா? மாமியாவோட உட்காந்து நாடகம் பார்க்குற பெண்களை கையை தூக்க சொல்றேன்னு உன் வர்க்கம் 50 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, நல்ல மனுஷங்க. என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் பெருங்களூர்ல எந்த வப்பாட்டியுமே வைக்கணும். உன் வர்க்கத்தை கையை தூக்க சொல்றா பாப்போம். அந்த நோத்தா புருஷன் தூக்கிட்டாப்ல இல்ல, ஒரு ஆளு தானே தூக்கி இருக்காரு. போலும் போல 2 பேர் போதும். 2 பேரும் ஒரு ஊருக்கு சமம். மத்தாலாம் ஊமை குத்து நிறைய வாங்குவாங்க போல. அப்படி இல்ல, நீ தவறாக புரிஞ்சுக்கிற. எப்படி? பொண்டாட்டினால் அடிபட்ட காயத்தை ஆத்துவதற்கு போகும் இடமே சின்ன வீடு. அப்ப புருஷனால அடிபட்ட காயத்தை ஆக்குறது நாங்க என்ன? நீங்க தானே அடி கொடுக்குறீங்க. எந்த பொம்பளை அடி வாங்குற? எந்த பொம்பளை அடி வாங்குற? புருஷன் ஒத்தடி அடிச்சா அடியில விடுத்து நீங்க அடிக்கிறீங்க, இல்லன்னா சோத்துல வசத்தை ஆளை போட்டு தள்ளிடுறீங்க. எந்த வேலைக்கும் உருப்படியா போறது இல்ல. கிளையை விட்டு மூத்தரத்தை வாங்கி 3 கை முடக்கு 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 முடக்கு. நாங்க தண்ணி அடிப்போம். இன்னொரு விஷயம், பொம்பளை மூத்தரத்துல மட்டும் போத ஏறட்டும்னு சொல்லட்டும். நான் பாத்ரூம்ல படுத்துக்கிருவேன். எதுக்குடா? குடிப்பேன், நல்லா குடிப்பேன். ஏன் தெரியுமா? நாங்களாம் அப்படிப்பட்ட உள்ளங்கள். எந்த வேலைக்கு நீ உருப்படியா வேலை பார்த்துருக்க? ராதா செல்வி, ஒரு பெண்ணு என்னைக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஆனா என்னைக்கு ஒரு ஆம்பளை வாழ்க்கைக்குள்ள நீங்க நுழையிறீங்களோ அன்னைக்கோ ஆம்பளோட ஆசை புல்லாம் முடிய ஆரம்பிக்குது. என்ன சொல்றீங்க? என்னைக்கு உங்க கழுத்துல நாங்க 3 நாட்டுங்கிற 3 முடிச்ச போட ஆரம்பிச்சோமோ, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சிட்ட பேச முடியல, பெத்த தாய் தகப்பிட்ட கூட பேச முடியல. அவங்க வந்தா பட்டுக்கிறது, இவங்க வந்தா நொட்டுக்கிறது, புருஷனை புடுங்குன்னு புடுங்குறீங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்துட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டுது. நாத்தனார் குடும்பம் வந்துருமா? ஆனா ஆம்பளை அப்படியா? உன் கூட பிறந்த 4-5 அக்கா தங்கச்சியா இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாம்போம். என்ன காரணம்? என்ன? பாத்துக்கிறதுக்கு மனசுல பக்குவம் இருக்கு. ஆனா நீ மனசுல பக்குவம் விதியாத்து திரு. ஆம்பளைய பத்தி கேவலா பேசுறியே. நாங்க பார்த்து நினைச்சாதான் ராதாச்சலியோட வாழ்க்கை மோச்சம், இல்லைன்னா அது வீச்சமாய் போயிடும். என்னமோ பொம்பளை பெருசு. கல்யாணம் முடிச்ச உடனேயே இந்த பொண்டாட்டி எல்லாம் புருஷனை மண்டைய கழுவ ஆரம்பிச்சிருங்க. எப்படி? இந்த முதராத்தின்னு ஒருத்தன் எவன் கண்டுபிடிச்சான நாசம் பத்து போறவன் அவனை இதுலயே சூடு போடணும். ஜெயரமேஷ் எதுலயே சூடு போட்டு தொலையணும். அன்னைக்குத்தான் பொண்டாட்டி பிள்ளை புருஷன் மண்டைய கழுவும். அப்படியே மடியில படுக்கப்பட்டு கோசம். அன்னைக்கு நிலைமைக்கு இவன் என்ன சொன்னாலும் என்னங்க என்னடி செல்ல குட்டி, ஒரு வாரம் தான் அப்புறம் ஓத்தால துண்டா விரட்டிடுவான். சரி விரட்டிடுவான். ஏன் இங்க ஈண்டாத்த முண்டை எல்லா வேலையும் நடக்கும். கடைசியில புருஷனை பார்த்து சொல்றது, அத்தான் நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன். அத்தா எந்த பொம்பளை செத்து அப்படி நக்குன நான் கேட்கிறேன். புருஷனை போட்டு தள்ளதான் அம்புட்டு தெரியுது. இதுல வேற நாங்க பொம்பளை பெருசு நல்லா தெரிஞ்சுக்க. ராதா செல்வி, இன்னைக்கும் ஒரு பஸ்ல நிறமாச பொம்பளை வயிற்ற தள்ளிக்கிட்டு ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுறது ஆம்பளையா மட்டும்தான் இருப்பான். நல்லா கவனிச்சுக்க. எந்த பொம்பளையுமே எந்திரிச்சு இடம் விட சரித்திரமே கிடையாது. அதுக்கு பாவம் முடியாம வயிற்ற தள்ளிக்கிட்டு வருங்க. இசுக பார்த்து போட்டு சன்னல் பக்கத்து கழுத்த இப்படி திருப்பி உக்காந்துக்கிறது. பெண்களுக்கு பெண்களை விட்டு கொடுக்க மாட்டேறிய. நீ என்னுடைய ஆம்பளைய பத்தி புறணி வச்சுற. வெக்கங்கட்ட மூதேவி அக்கம் பக்கம் பார்த்தாலாம் என் சித்தப்பனை காணலுங்க, என் சித்தப்பனை காலையில் அப்படியே உலகத்துக்கு அப்படியே உள்கருத்து அப்படியே ஓதுறாரு. முகரையில் முளை விட்டு அடிக்க, ஓ இதிகாசத்தை ஈயத்த காய்ச்சி ஊத்த, ஓ நாகரிகத்தில் நாயை விட்டு கடிக்க விட. நீ சொன்னியே 3 நாட்டு 3 முடிச்சு எதுக்குறா போடுற? ஒரு முடிச்சோட உன் ஜோலியை முடிக்க வேண்டியதானே. இந்த 3 முடிச்சு போட்டு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி இவன் வச்சு குடும்பம் நடத்துகிற லட்சணம் இருக்கு. என்ன மிக்சிலேருந்து கிரைண்டர்லேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து பீரோர்லேருந்து கட்டிலேருந்து குண்டியே இருக்காது மூதேவி அப்பாச்சி வண்டி கேட்குறேன். அம்புட்டையும் நாங்கள் வாங்கி கொடுக்குறது, அம்புட்டும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம்ல. நீ ஏதாவது ஒரு ஜாமான் கொண்டு வந்திருக்கியா? கட்டின பொண்டாட்டியை கண்கலங்காமல் வச்சு காப்பாத்தானே ஒரே ஒரு ஜாமான் கொண்டு வர. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். மணியை கொண்டு வந்து கும்பாவசை கிளுக்கெல்லாம் ஆட்டி விட்டு போயிடுறேன். அப்புறம் சொன்னீங்களே மாமியா மண்டைய கழுவுறோம்னு. எந்த மாமியா மருமகள்கிட்ட மாமியா மாதிரி நடந்துக்கிறாங்க. மாமியா தாய் மாதிரி நடந்தா மருமக மாதிரி நடந்துக்குவாங்க.
வந்த உடனே 4 மாசத்துல மருமகளை ஆத்தா ஆக்கு குழம்பு ஆக்கு குழம்புல உப்பு இல்லை காய்கறியில் அது போடலை பாத்திரத்தை துவக்கு என் துணியை துவ மாமனார் விட்டு காலை அமுக்கு மாமியார் விட்டு கையை அமுக்கு அப்புறம் கொடுமைப்படுத்தினா மாமாக மருமக ஊமை குத்தத்தான் செய்வான். இந்த சண்டைகள்லாம் வர காரணம் யாரு? கட்டிய கணவர் நீ ஓகேமா இருக்கிறியா? சரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே, ஓ வாயில நான் வாழைப்பழமா இருக்கு, 2 பேருக்கும் சரி சமமா இருந்து தாய் ஒரு பக்கெட்டு தாரம் ஒரு பக்கெட்டு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ நீ செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டில் உடைய மொட்டை குண்டியோட தான் போட்டு புதப்பாங்க. 2 பேரையும் சரிக்கு சமமாக வச்சு காப்பாற்றணும். அவன் தான் தன்மானம் படைத்த தலை சிங்கம். வேலைக்கு எந்த வேலைக்கும் போகிறதில்ல, விட்டத்தில் காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டையை மல்லாக்க வச்சுக்கிட்டு பன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா. அந்த பொன்னி அரிசியை வாங்கிட்டு வந்து என் கிண்ணியில் போட்டு அலசுன்னு அலசி உனக்கு 40 வகை கூட்டை வச்சு உனக்கு முட்டையை வச்சு உன் வாயில் தள்ளி முட்டையை கட்டிக்காரே அடா. பசுமாட்டில் கிடந்த பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணெயாக்கி, வெண்ணெய்க்கு பிறந்த வெண்ணெய், என் சோளங்கூர்ணி வெண்ணெய், என் கந்தனக்கோட்டை வெண்ணெய், என் பெருங்குளூர் வெண்ணெய், என் ஓட்டமேடு வெண்ணெய், பேசுற தஞ்சாவூர் வெண்ணெய். பேசிட்டியாடி? ஆமா. மானங்கட்ட லூசு முண்டை பேசுற. என்னடா தம்பி? அவங்க ஏரியாவை அப்படியே கொதிக்கிறா. லாடி இங்க வாடி அப்படியே அப்ப கொதிக்கிற ப்ரெஷர் வந்த முண்டை மாணிக்க. ஓ வகுசி எனக்கு தெரியாதாக்க. கட்டில் வாங்கிட்டு வர்றாங்களாம், பிரிச்சு வாங்கிட்டு வர்றாங்களாம், மிச்சி வாத்தா ஈரில் மிச்சி வாங்கிட்டு வா. அம்மி அரிச்சா உன் கை மசுறு வட்டுக்கிறதுன்னு வாத்தா வெட்டுது மிச்சி மயிரோட வர்ற. உட்காந்து மாவாட்டம் உன் குண்டி கடுக்குதுன்னு கெரண்டரோட வர்ற. இழுத்து படுக்க பஞ்சமத்தை புருஷனை புல்லாம் கொத்தாறு வேலைக்கு வரட்டு விட்டு நீ தாண்டி லூசு முண்டை உருள்ற மெத்தையில நாங்க நாயா வேலை பார்த்துட்டு வர்றோம். நீ ஏசி காத்துல உக்காந்துட்டு பகுமானமா இருக்க. இவன் முகர கட்டிக்கு அம்மி அரிச்சா பட்டுக்கிறமா கிரு கிரு மிச்சி என்ன ஓத்தா மகளே 50 அவையில சங்கிலி வாங்கிட்டு வந்தாலும் முன்ன தூக்கி போட்டுக்கிட்டு என்னையும் மாதிரி என் ஜாமான பாரு திங்கு திங்கு ஓத்தா மகளே. எங்களை பார்த்து எங்களுக்கு குண்டியே இல்லையா? அப்பாச்சி வண்டி ஏற்கிறமா? சரி வண்டி ஏற்கிறோம். வண்டியில பொம்பளை ஆளு சரியா உக்காந்து நீ போறியா? எல்லா பொம்பளை ஆளும் வண்டியில உட்காந்து போறதுக்கு சைடுல ஒரு கம்பி ஒன்று ரவுண்டா கொடுத்துருப்பியான். எந்த பொம்பளையுமே இந்த கம்பியை பிடிக்கிறதே கிடையாது. என்னமோ பொது சொத்தை வளைச்சு போட்ட மாதிரி புரிச்சு எடுப்ப எப்படி பிடிச்சுக்கிறது? பாசமா அது இடையில தள்ள மாதிரி விழுந்தாலும் இவனோட சேர்ந்துதான் விழுந்துன்ற கெட்ட எண்ணம் பிடிச்சி அலையிறீங்க. உருப்பிடுவீங்களா? நான் கேட்கிறேன். புரணி வச்சுறோம் சொல்றியே, நாங்க என்னைக்குமே அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. இவங்க வேற கொடுமை பண்றாங்க. ஆத்தாக்கு சப்போர்ட் பண்ணணுமா, பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணணுமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க மிஸ் ராதா செல்வி, நாங்கள் தாய் பக்கத்து சப்போர்ட் பண்ணா நீ கோச்சுக்கிருவ, ஓம் பக்கத்து சப்போர்ட் பண்ணா அங்கே கோச்சுக்கிருவாங்க. எங்க அம்மா 500 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தாலும் எதுக்குன்னு கேட்கும். ஆனால் நீ லூசு முண்டை அவன் அதுக்கு எடுத்துக்கா இதுக்கு எடுத்துக்காட்டு எங்களை போட்டு உசுரை வாங்குற. நான் கேட்குறேன், நீ ஒரு பெண்ணு தானே? உன் தாய் தப்ப சீர் கொடுக்குறான்னு பேசுறீங்க. ஓத்தா மகளே, ஓ தான் மக கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க ஆத்தாப்பே இம்புட்டு சீர்வரிசை கொடுத்து விட்றாங்கல்ல. நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமகனும் டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் ஓத்தா வீட்டில் ஒரு ATM மிஷினை கொடுத்தா குறைஞ்சா சிங்கமே அடிக்க முதல்ல கை தைட்டு முதல்ல இந்த பெத்த ராசா லூசு முண்டை.